இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் மறைவு அவர் பிறந்த ஊரான ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 1925ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி ராமசாமி மாரியம்மாள் தம்பதியருக்கு பிறந்தார். 18 வயதிலேயே பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து பல்வேறு போராட்டங்களில் மக்கள் இயக்கங்களில் பங்கேற்றார். 1940களில் நடைபெற்ற நெல்லை சதி வழக்கில் சேர்க்கப்பட்ட நல்லகண்ணு சுமார் 7 ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்தார். நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்காகவும் விவசாய தொழிலாளர்களின் கூலி உயர்வுக்காகவும் பல போராட்டங்களை முன்னெடுத்தார். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கவும் மணல் கொள்ளையை தடுக்கவும் நீதிமன்றம் வரை சென்று போராடினார். அரசியல்வாதிகள் என்றாலே ஆடம்பரம் என்று நினைக்கும் காலத்தில் நல்லகண்ணு ஒரு விதிவிலக்காக எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தார். தமிழக அரசு இவருக்கு வழங்கிய அம்பேத்கர் விருதுக்கான பரிசு தொகை மற்றும் கட்சி வழங்கிய மணிவிழா நிதி 1 கோடி ரூபாய் ஆகியவற்றை அப்படியே கட்சிக்கும் நலிந்தவர்களுக்கும் வழங்கினார். தனக்கென சொந்த வீடு கூட வைத்துக் கொள்ளாத அவர் நீண்ட காலம் வாடகை வீட்டிலேயே வசித்து வந்தார். பின்னர் தமிழக அரசு அவருக்கு ஒரு வீட்டை ஒதுக்கிய போதும் அதை ஏற்க மறுத்து பொது வாழ்விலேயே கவனம் செலுத்தினார். கட்சித் தலைவராக இருந்தபோதும் பேருந்து மற்றும் ரயில்களிலேயே சாதாரண மனிதனாக பயணம் செய்வதை அவர் பெரிதும் விரும்பினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக நீண்ட காலம் பணியாற்றிய அவர் தொடக்கத்தில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். இறுதியாக அவர் கட்சியின் தேசிய குழு உறுப்பினராக பொறுப்பு வகித்தார். இவரது பொது சேவையை பாராட்டி 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தது. அவரது 100ஆண்டு பிறந்த நாள் விழாவில் அவர் பிறந்த ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு நல்லகண்ணு அரசு மருத்துவமனை என பெயர் மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்நிலையில் நல்லகண்ணுவின் மறைவு ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் மட்டும் அல்ல, தமிழகம் முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்னாரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், பொது உடைமை ஆர்வலர்கள், திரையுலக பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.